இம்மட்டுமாய் தேவன் பாடல் வேலையை தேவன் ஆசிரியத்தார். இப்பொழுதும் நாம் தேவ செய்தியின் வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி ஆராதனை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பாடல்களை நாம் பாடினோம். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளுக்காக கர்த்தர் நம்மோடு இருந்து செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அல்லேலூயா நன்றி சொல்லி நாம் இந்த நாட்களை தேவனுக்கு நன்றி சொல்லி நேரங்களை கழிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நன்றின்றது ஒரு பலி. ஆமா, எதை சொல்லி ஆண்டவரே அவருக்கு நன்றி சொல்றேன், அவரிடத்துல நான் என்ன பெற்றுக்கணும் அதை அப்படியே கொடுக்கறதுதான் நன்றி. அல்லேலூயா. நன்றி 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 நன்றின்னு மொட்டையா நன்றி சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க. நன்றினா என்ன, அவர் என்ன எனக்கு கொடுத்த, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியா பிந்தி நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு பிசாசு ஓய்ந்தானே. அந்த மாதிரி அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து அவருக்கு செலுத்துவதுதான் நன்றி பலி. அதனால கல்வாரி சிலுவையில என்னுடையதெல்லாம் அவர் எடுத்துட்டாரு, அவருடையதெல்லாம் எனக்கு கொடுத்தாரு பாரு, அதுதான் நன்றி. அதை மொட்டையா நன்றி சொல்றதில்ல, அவருடையதை நான் எடுத்துக்கொண்டு அவருக்கே திருப்பி கொடுக்குறேன் பாரு, அதுதான் நன்றி. அதனால நன்றி நன்றி மொட்டையா நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்ன எனக்கு கொடுத்து என்ன பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலையாக்கினாரே, அதுக்கு நன்றி. அத நன்றியே மொட்டையா சொல்லக்கூடாது. ஆமா, அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்திப்பார். அவர் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி. ஆமா, வெற்றியே சொல்லுங்க. இந்த வருடம் முழுதும் இயேசுவை தந்துருளி. நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என் வாக்கினால் நிலைத்திருந்தால் ஏட்டு ஜெட்டு குத்தாரு. எது விசுவாசத்திலிருந்து கொண்டதாய்க்குதுமான இந்த 2025 வருடம் முழுசுதான் விசுவாசத்திலிருந்து கொண்டதாய்க்குதுன்னே நான் பாருங்க. அவங்க இருந்து தப்பிக்கும்படி தன் ஜீவனையே கொடுத்தாராம். தேவி நீதி கொடுத்தாராம், பாவத்திலிருந்து ரட்சிக்க, சாபத்திலிருந்து ஆசீர்வாதம் கொடுத்தாரு, தரித்திரத்துக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தாராம், பாதாளத்துக்கு பரலோகத்தை கொடுத்தாராம், எல்லாம் கொடுத்தாரு பாருங்க. அதை அவருக்கு அப்படியே செலுத்து. அதான் நன்றி செலுத்தும்படி, நன்றி செலுத்தும்படி. இந்த 28/12/2025 கடைசி ஆராதனையில இந்த 3 நாட்கள் இப்படியாக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள், ஜனங்களுக்கும் நன்றி செலுத்துங்கள், கிறிஸ்துவை கொடுத்து நன்றி செலுத்துங்கள். மொட்டையா நன்றி செலுத்தாதீங்க. தேங்க்யூன்னு வாங்க, கட்சியில பார்த்தா ஒரு டீ கொடுவாங்க. நன்றினா என்னங்க, ஒரு கிவிங் இருக்குண்ணா நன்றியில. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி நமக்கு அன்பையும் நன்றி எல்லாத்தையும் கொடுத்தார். அதுக்கு அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து நன்றி செலுத்துங்க. அதான் சரியான நன்றி. சரி, இப்போ இன்னைக்கு 28 செவ்வாய்க்கிழமை, வருடம் முடிய போகுது. 2025 முடிஞ்சு 2026 நம்ம காலடி எடுத்து வைக்க போறோம். சோத்திரம். புதிய நாள், புதிய மணி நேரம், புதிய வாரம், புதிய மாதம், புதிய வருடத்துக்குள்ள போறோம். 2026 வருஷத்துல நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் நீ புது சிருஷ்டியாயிருக்கிறீர்கள். பழவிகள் எல்லாம் ஓய்ந்து போயிட்டேன். ஆமா, டெய்லி புதுசுதான். கிறிஸ்துவுக்குள் இருந்தாலே புதுசுதான். புது வருடம், புது மணி நேரம், புது வாரம், புது மாசம், புது நாள், எல்லாமே புதுசுதான். அப்ப இந்த 2026 புது வருடத்துல போறதுக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். யோசுவா புஸ்தகத்துல பாருங்க, யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா சொல்றார். யோசுவா ஜனங்களை நோக்கி,
யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் பண்ணிக்கொண்டா நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். படி, இங்கிலீஷ்ல படி. ஜோசுவா 3rd chapter 5th verse. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் தான் யோசுவா, படைத்தளபதி, கோணான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற யோசுவா. நான் சொல்றேன், ஜனங்களை நோக்கி. நம்ம சபை உலகளாவே எங்க சபைக்கு வானம் கூட பூமி பார்க்க அவ்வளவு பெரிய சபைங்க. பாசு தாமஸ் உலகளாவே குளோபல் சர்ச்சை. எனக்கு எவ்வளவு ஜனங்க தெரியுமா விசுவாசிங்க? 816 கோடி பேர் இருக்கிறாங்க மக்கள் தொகை. ஆமா, உலகளாவே சபை. எங்க சபைக்கு கோயிலே வானம், பூமி தான் பாதப்படி. ஜனங்களை நோக்கி 2026 போறாங்க உலக ஜனங்க 816 கோடி விசுவாசிக்கலாம். ஆமா, பரிசுத்தம் பண்ணிட்டாங்கனாக்கா அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அத்தனை கோடி ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிய விசுவாசிங்க, சபை விசுவாசிங்க. ஏசு என்ன சொன்னாங்க? தாமஸ் ஒரு 1000 பேர், 2000 பேர், 500 பேர், 100 பேர் சொல்லுங்க, நீ உலகத்துக்கே ஒளினார், உலகத்துக்கே பாஸ்டர் சொன்னார். அது ஏன் நிறைய பேர் அப்படி நம்ப மாட்டாங்க தெரியல. பாசம் ஒரு 100 பேர், 200 பேர், ஒரு 1000 பேர் அதே கைப்பே அதே பிடிச்சிடுறாங்க. இல்லங்க, என்ன உலகத்துக்கே ஒளியா இருக்கிறாரு. உலகத்தை 116 கோடி ஜனங்களுக்கு நான் ஜீவ ஒளியா இருக்கேன். மரண இல்லில் பள்ளத்தாக்கில் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும்படி, ஒளியை குறித்து பிரசங்கம் பண்ணும்படி. அப்போ யோசுவா ஜனங்களை நோக்கி, இப்போ ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, எங்க ஊர் சோழவரம் கிராமம், வேலூர் மாவட்டம், தமிழ்நாடு, இந்திய தேசம், எல்லா ஜனங்களை நோக்கி, ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல படி, வசனம் சொல்லிபடி. Joshua 3rd chapter 5th verse. And Joshua said to the people, sanctify yourselves, for tomorrow the Lord will do wonders among you. ஆமா, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நம்ம சபை விசுவாசி எவ்வளோ? 816 கோடி மக்களுக்கும் அற்புதங்களை கர்த்தர் செய்யணும்னா ஒரு கம்ப சுசுரம் இல்லைங்க, கம்ப சுசுரமே இல்லை. பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். என்ன பண்ணிக்கொள்ளணும்? பரிசுத்தம் பண்ணா அதே அற்புதம் தான். அது என்னங்க பரிசுத்தம்? பரிசுத்துக்கு நேர் ஆப்போசிட் அசுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஜனங்க என்ன பண்ணினாங்க? அசுத்தன் பிசாசு வார்த்தை கேட்டு ஏவாள் என்ன பண்ணா? நன்மை தீமை கனி சாப்பிட்டதுமே அசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய அற்புதம் நடக்கலாம். பிசாசுடைய அற்புதம் நடந்து போச்சு. புருஷன்கிட்ட போயும் தேவன் இருக்கிற அந்த நன்மை தீமை கனியை புஷிக்கும் நாளிலே அசுத்தம் ஆயிட்டாங்க. பாவம் மரணம் வந்துச்சு. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு கிபி 2025 கடைசியில் வந்துட்டோம். இன்னைக்கு வரைக்கும் பிசாசு அற்புதங்களை செய்கிறான் உலகம் ஃபுல்லா. அது என்ன அற்புதம்? பிசாசு அற்புதம். பாவம் ஒரு அற்புதம், பிசாசு அற்புதம். வியாதி ஒரு அற்புதம். வியாதி என்னென்ன வியாதி, என்னென்ன அற்புதம் பாரு. வியாதிகளின் அற்புதம். கிட்னி ஃபெயிலர் பிசாசு அற்புதம் பாரு. ஹார்ட் ஃபெயிலரு, கண்ணு கூட்டு, காது செவிடு, குஷ்ணோகி, இதெல்லாம் பிசாசு அற்புதம். ஏசு அதெல்லாம் முடியல பாருங்க. அப்போ ஆதாம் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தையை கேட்டு நன்மை தீமை கனியை புசித்த போது அசுத்தம் பண்ணி கொண்டார்கள். 2 பேரும். 2 பிசாசு பாவத்தை மறைத்து கொடுத்துட்டான். உலகம் உள்ள 816 கோடி விசுவாசிகளாம் நம்ம சபையில அசுத்தம் பண்ணின்னு பிசாசு அற்புதமா நடந்துக்குது. உலகம் ஃபுல்லா நடக்குதா இல்லையம்மா? அப்போ 2026 அத்தனை கோடி பேரும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளலாம். அது என்னங்க பரிசுத்தம்? நன்மை தீமை கனியை புசித்தா அசுத்தம் பண்ணி கொண்டார். இயேசு நன்மை தீமை அறியத்தக்க நேசு நானே வழிய சத்தியமும் ஜீவனமாயிரு ஜீவ விருத்தத்துக்கு நீ புச்சிட்டா நீ பரிசுத்தம் பண்ணி கொண்டாய். அவ்வளவுதான் ஜோலி, அற்புதம் தான். அல்லேலூயா.
அப்போ 816 கோடி விசுவாசிங்க. நம்ம தலைவர் சபை எது? FGC வெள்ளூர். நம்ம பிள்ளைங்கெல்லாம் வெளியே டூர் வெக்கேஷன் போயிட்டாங்க. நம்ம சபை பிள்ளைங்கெல்லாம் இந்த செய்தி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் சேனல்ல. அவங்க எல்லாம் பரிசுத்தம் பண்ணிக்கணும். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்துதான் பரிசுத்தம் பண்றாரு இயேசு. மத்திய மார்க் லூக்கால எல்லாருமே பரிசுத்தம் பண்றாரு. ஒரு மனுஷன் எப்படின்னா இருந்தான் அசுத்தம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணி எத்தனை பிசா செஞ்சவங்கள 2000 லேகியோன்னா 2000 அசுத்தாவி இருந்துச்சு. அசுத்தாவி அசுத்தம் பண்ணி கொண்டான். லேகியோன்னா 6000. அவ்வளோ அசுத்தம். கொஞ்ச நேரத்துல ஏசு கிளீன் பண்ணிட்டாருங்க அவரை. கொஞ்ச நேரத்துல அவ்வளவு அசுத்தமான லேகியோ பிசா பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஒரு அற்புதத்தை செஞ்சு தெக்கப்போல்ல போய் அவனுக்கு ஒரு ஊழிக்காரனே வாங்கிட்டாரு. 10 பட்டம்ல போய் கிறிஸ்துவை குற்ற பிரதமானான். அந்த இயேசு தான் பரிசுத்தம் பண்ணவரு. அல்லேலூயா. அப்போ யோசுவா 5ஆம் அதிகாரம் 3ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார் என்றார். ஆமா, நாளைக்கு கூட நீ லேட் பண்ண வேண்டியது. இன்னைக்கே அற்புதம் தான். இயேசு நாளைக்கு அற்புதம் செஞ்சாரு. லேகியோன் பிசாசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமா, ஜீவ சர்வ ஜீவரசம் கொடுத்தா அசுத்தமா நீ பசுத்தமாயிட்ட. அதுதான் ஜோலி ஜீவன் வேதாகம் சத்தியத்தை கேட்கணும். அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண. ஆமா, அடுத்த வருஷத்துல அற்புதங்கள் நடக்கணும்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளணும். உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணணும். அப்போ பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், பரிசுத்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது என்னங்க, நான் ஏசு ஏத்துட்டு பல வருஷம் ஆச்சுங்க. இல்லைங்க, ஒருவேளை ஏத்துட்டு பல வருஷம். ஆனா 100க்கு 100 ஏத்துக்கினா அதுல ரொம்ப பேர் வீக்கா தான் இருப்பீங்க. 100க்கு 100 ஏசு ஏத்துக்கிட்டுனா என்னன்னா, முழு உலகத்துல ஒரு ஆள் கூட பகைக்காம சபிக்காம இருக்க முடியும் அவங்களால. ஏசு ஏற்றுக்கு ஞானசாமி திருவிழா ஊழிக்காரா கூட கேட்க. ஆனா அறகுறையா தான் நிறைய பேர் ஏசு ஏத்துக்கிறாங்க. ஏன்னா எங்கேயாவது ஒருத்தர் மேல ஒரு பகை, ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, உன் வீட்டாரியோட சத்துரு, வேலை ஸ்தலத்துல, ஊழிய ஸ்தலத்துல எங்கேயோ ஒரு பகை கசப்பு காட்டிட்டு இருப்பாங்க. பூர்ணமாவே யாரும் ஏசு ஏத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா 100க்கு 100 இயேசு ஏற்றுக்கொள்ளும் போதுதான் மாபெரும் அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். அதனால ஒருவேளை இயேசுவே ஏற்றுக்காத இருந்தா 100க்கு 100 இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனுக்குள்ள வாங்க. அது 100க்கு 100 வரதுன்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஜீவ சர்வ ஜீவனத்தை தேவனுக்கு ஆதாம் தொடங்கி முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கூடாம, ஒரு ஆள் சிங்கிள் ஆள் கூட நீ பாய்க்கூட கூடாது. இயேசு ஜீவன் பரிபூர்ண கொடுத்துட்டீங்கன்னாக்கா பாவ நிவர்த்தி, அசுத்த நிவர்த்தி ஆகி போச்சு. பசுத்தாய் வந்து அங்க தேவதூதர் அற்புதம் செய்யாம இருக்க முடியாது. அப்போ இயேசுவே நீங்க ஏற்றுக்கலன்னா விஷயம். இயேசு ஏற்றுட்டா தேவன் தனக்கு ஆதோன்னு 100 கொடுத்தாதான் 100க்கு 100 இயேசுக்குள்ளே வரைக்கும். அங்கதான் அற்புதமே நடக்குது. ஒருவேளை இயேசு ஏற்றுக்கிட்டேன், ஞானசாமி சபைக்கு போயிட்டாங்கிறேன். ஆனா எங்க பார்த்தாலும் பகை, கசப்பு, வைராகியம், கோபம், இன்னும் மாமியார் கிட்ட வீட்டாரினா ரொம்ப வீட்டாரு சத்துன மாமியாரு, மாமனாரு, நாத்தனாரு, அண்ணனாரு, தம்பியாரு, இவங்களாம் கருகலான ஆட்கள், இவங்களாம் முக்கியமான ஆட்கள், குடும்பத்தில் பிரச்சனையான ஆட்கள். இவங்க கிட்ட எல்லாம் பகை, கசப்பு, வைராகியம் இதெல்லாம் இருந்தாங்க அற்புதம் நடக்காது. அசுத்தாவிதான் அந்த அசுத்தாவிதான் கிரிக்கை. அப்ப என்னத்தையே பண்ணலாம். தேசம் என்ன சொன்னார், உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இதுவாறு ஆசீர்வதியுங்கள், சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்க. இதெல்லாம் பரிசுத்தத்து கிறிஸ்துக்குள்ளே இருப்பாரு. ஏன்னா அசுத்தமாயிட்டா பிசாசு அற்புதம் வந்துடுவாங்க. தேவடைய அற்புதம் நடக்காது. உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுவதை ஜெபம் பண்ணுங்கள். எல்லாம் அந்த கிறிஸ்து வட்டத்திலே இருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு இடைவிடாம அற்புதம் நடக்கணும். தினந்தோறும் அற்புதம் நடக்கணும். 2026 ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும், ஜனவரி தொடங்கி டிசம்பர் வரைக்கும் அற்புதம் நடக்கணும். 100க்கு 100 கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். எப்படிங்க 100க்கு 100 கிறிஸ்துக்குள்ளே இருக்க முடியும்? ஏன்பா 100க்கு 100 நன்மை தீமே இருக்கிறேப்பா. 2025 நன்மை தீமை, சுயநீதி, அநீதி, அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு நெகட்டிவ்ல பிசாசு காரியத்துல 100க்கு 100 இருந்துருக்கே. அததான் வாழ்க்கை ஃபுல்லா 2025 ஃபுல்லா பிசாசு அற்புதம். இயேசு அற்புதம் நடக்கணும். இயேசு தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம
அது எப்படிங்க ஒரு ஆள் பாய் கூடாம? ஆமாங்க, உன் பாவம் மனு ஒரு ஆள் பாய் உலகம் ஃபுல்லா குத்துக்கிறீங்க ஆதாம் மூலமா. ஆனாதான் பிசாசா வியாதி வறுமை தரித்திரம் அவமானம் வெக்கம் நிந்த எல்லாம் வருதா இல்லையா? கடன் தொல்லை ஆபத்து நாசம் திருறது கொள்றது இதுதாவே இது வாழ்க்கையில. அப்போ பரிசுத்தம் பண்ணிக்கணும்னா நிறைஞ்ச தேவி நீதி தூத்தியல். இயேசு வந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். இயேசு தேவி நீதியிலிருந்து முடித்து வெளில இருக்கிறார். பாவத்துல ஸ்டார்ட் பண்ணி மரணத்தை அதான் அசுத்தம். இயேசு தேவனில உயிர்த்தெழுதல முடிக்கிறாரு. பாவத்தின் சம்பளம் மரணமே கிடையாது. இயேசு நானே உயிர்த்தெழும் ஜீவனமா இருக்கும். தேவனிலிருந்து உயிர்த்தெழுதல் ஏற்றுக்கொண்டு அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாமுக்கு முழு உலகத்தும் கொடுக்கும்போதுதான் பரிசுத்தமே பண்ணி கொண்டார். ஒரே ஒரு ஆளுங்க அவனை மன்னிக்கவே முடியாதுங்க. என்ன அவன் செய்த துரோகத்துக்கு அந்த ஒரு ஆள் மூலமா பிசாசு எல்லாத்தையும் அசுத்தமாக்கிடுவான். அற்புதம் தடைப்பட்டு போடும். அதனால்தான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரச்சனை ஆயிருக்காங்க. ஆதாம் மூலமா பிறந்தவன் சத்ருவா தான் இருப்பான். உனக்கு பிரச்சனை பண்ணி இருப்பான், அவனை ஏமாத்தி இருப்பான், உனக்கு துரோகம் பண்ணி இருப்பான். ஆனாலும் நீ பரிசுத்தம் பண்ணி கொண்டு தேவனுடைய அற்புதத்தை பெற விரும்பினால் நீ அவனை கிறிஸ்துவை குடித்து அவனை மன்னித்து ஜீவத்தை கொடுத்து ஆசீர்வதித்தே தீர வேண்டும். அதுதான் உண்மை கிறிஸ்தவன். அவன் தான் பரிசுத்தமாக்கப்பட்டவன். அவன் தான் 2026 அற்புதங்களால் நிரப்பப்பட்டவனா இருப்பான். அதனால்தான் எங்க சபை குளோபல் சர்வீஸ் சீனியர் பாஸ்டர் சொல்ற பிரசங்கத்தை கேட்கணும். ஆமா, மாம்ச வைராகியத்துல இருந்தாக்கா அது அசுத்தம். 2025 மாதிரிதான் 2026 இல்லைன்னா இதோட மோசமாகவும் இருக்கும். தேவ பயத்தோடு கூட பரிசுத்தம் பண்ணிக்கொள். எப்படி நன்மை தீமை கனியை புசித்து அதை தேவன் தனக்கு கொடுத்து அசுத்தமாக்கி கொண்டாயோ அது போல ஜீவ விசேஷத்துக்கு நீ அந்த ஜீவ விசேஷத்துக்கு தேவி நீதிட்டு உடித்தது. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்தங்குது. அது ஆவியின் படியே இதுபடி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதும் சொல்ல 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 பரிசுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பரிசுத்தம் பண்ண பண்ண தேவதூதர் பசுத்தாய் வந்து அற்புதம் செய்துட்டே இருக்கிறாங்க. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இயேசு அதைத்தான் செய்தார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அற்புதம் நடந்துகிட்டே இருக்குங்க. 38 வருஷத்துக்கு திமிர்வாதக்காரன் லேகோல் பிசாசு பெரும்பாடு உள்ள திடீர் குஷ்டரோகி ஏராளம் அற்புதம் செய்தார் இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கால. என்ன பண்ணாரு? மலையை நோண்டி எலியா பிச்சாரு. ஆதாம் கூட பிறந்தாங்க. நன்மை தீமையை பிடிச்சிட்டு அதை நன்மார்க்க துன்மார்க்க தேவனுக்கு தனக்கு உலகத்து காட்டி அசுத்தமாகி பிசாசுமாகி வியாதி வறுமை தத்திரம் பாதாளமாக வைக்கிறான். ஒரே கடன் தொல்லை ஆபத்து விபத்து நிமிஷம் ஒரே பிசாசு போராட்டமாக படிக்க ஏழப்பட எல்லாமே அப்படித்தாங்கிறான். என்ன அம்மா இருக்கிற பாவத்தில் வந்து அசுத்தமாயிட்டான். பிசாசு திடீர்னு கொண்டு பிசாசு அற்புதமா இருக்குது. ஏசு போறார். எந்த மனுஷனை பார்த்தாலும் ஒரு குஷ்டரோகி எவ்வளவு அசுத்தம் உடம்பெல்லாம் கஷ்டம், பவித்த கஷ்டம். பிசாசு அவ்வளவு பெரிய அற்புதம் மாட்டான். பிசாசு அற்புதம். ஏசு அவனை பார்த்ததுமே பரிசுத்தம் பண்ணி எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக இருப்பாருங்க. கையை வச்சாருங்க. அவன் பேர் நன்மை தீமை கை குஷ்டரோகை பவித்த கஷ்டம். ஏசு தம்முடைய கரத்தை தொட்டார். ஏசு யாரு? ஜீவ வித்தருக்கு ஜீவ சர்வ ஜீவரத்தான். அவன் தொட்டு அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கொடுக்குறாங்க. நம்முடைய பாவம் தேவனே ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் பிசாசு அற்புதம் வந்து குஷ்டரோகி கொடுத்துட்டான். ஏசு அவனை பார்த்ததுல ஒரு வைராகியத்தில் இருக்கிறார். பிசாசம் அவனை நான் உண்டாக்கின மனுஷனை பாவமாக்கி குஷ்டரோகி ஆகிக்கான்னு சொல்லிட்டு இவர் ஒரு வைராகியமா செயல்பட்டார். அவன் சொல்றான் குஷ்டரோகி, ஆண்டவரே உனக்கு சித்தமான இல்லை சுத்தமாக உம்மால் ஆகுன்றான். ஏசு எனக்கு சித்தம் உண்டுப்பா, அதுக்காக தான்ப்பா பரலோகத்துக்கு பூலோகத்துக்கே வந்தேன் நான். 2025 3 நாளைக்கு மேல கிறிஸ்துமஸ் அதுதான் பிறந்து வந்தேன். உன் பாவத்தை போக்க, உன் சாபத்தை, உன் அசுத்தத்தை நீங்க ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. அவங்க குஷ்டரோகிக்கு சரீரத்துல ரத்தம் எப்படி இருந்திருக்கும்? கூடாயில் மாதிரி இருந்திருக்கும். ரத்தம் கட்டாதான் தோல் எல்லாம் அழுகி போறது. அவனுக்கு ஜீவ ரத்தம் கொடுக்கிறாரு. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த கை நானே நல்ல ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அதை வச்சதுமே அந்த ரத்தமே மாறுதுங்க. அந்த குஷ்டரோகியுடைய ரத்தம் அப்படி மாறினதுமே பட்டு வியாதி சுகமாயிடுச்சு. அற்புதம் நடந்துச்சுங்க. அப்ப ரத்தத்தையே மாத்தணும். நீ உடம்புல நன்மை. எங்க அப்பா ராமு, எங்க அம்மா ராணி. பாவ ரத்தம் பகை கசப்பு வைராகியம் பிறப்பிலே என் தாய் என்னை பாவத்தில் கருத்தளித்தா. ரத்தம் கெட்டு போயிடுச்சு. விசுவாசம் தான் நடக்குது வாழ்க்கைக்குள்ள. 2025 அடுத்த வருஷமாவது ஜீவ ரத்தத்துக்குள்ளவா. அது எப்படி ஜீவ ரத்தம்? நன்மை தீமை கனியை சாப்பிட்டு
நன்மார் தேவன் தனக்கு உங்களுக்கு ரத்தம் கெட்டு போகுது. ரத்தம் கெட்டு போனா உடம்புல வியாதி சாப்பெல்லாம் வந்து இப்ப ஜீவ ரத்தத்தை டேக்டா தேவனுக்கும் ஆதாமுக்கும் முழு உலகம் உணர்வு சொல்லி 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 மெச்சூர் ஆகிட்டாங்க. ரத்தமே மாறுது, ஆவியானது வராது. உடனே சரீரத்தில் ஈலிங் விட்டாது, குட்டு கண்டு தருக்குது, செவிட்டுக்காது தருக்குது, முடவன் நடக்கிறான், சத்தம் கூட உயிரோடு இருக்கிறாங்க. ஜீவ ரத்தம் வந்தது, உயிர் தெரிஞ்சு ஜீவனன்றாரு. எவ்வளவு பெரிய அற்புதமா இருக்கு. அதனாலதான் இயேசு பிசாசுகளை சொல்லுங்க, வியாதியை சுத்தமாகுங்க, தரித்திரக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுங்க, குஷ்ணோகிகளை சுத்தமாக மருத்துவம் இது பண்றாங்க பாருங்க. அதாங்க அற்புதம். உலகம் ஒரு மாபெரிய கண்டறிய போகுது. அவர் உயிர் தெரிஞ்சு ஜீவனமா இருக்கிறார். அதனால 2026 போறதுக்கு முன்னாடி பரிசுத்தம் பண்ணிக்கொள். இவன் யோசுவா பழைய ஏற்பாட்டு யோசுவா. இவங்க எப்படி பரிசுத்தம் பண்ணிக்கொண்டாங்கன்னா ஒரு பைதற்ற வாட்டுக்குட்டி மூலமா தான் இவங்க பரிசுத்தம் பண்ணிக்கொண்டாங்க. பழைய ஏற்பாட்டுல ஏசு சரீரத்துல வரல. பழைய ஏற்பாடு நேலு, புதிய ஏற்பாட்டுல வந்துட்டாரு. அவங்க ஒரு பைதற்ற வாட்டுக்குட்டி கொண்டு வந்து பலி, ஜீவ பலி, தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு பரிசுத்தம் பண்ணி கொண்டாங்க. அது நேலு. இப்போ பொருள் இயேசுவே வந்தார். இப்போ ஆட்டுக்குட்டி, புறா குட்டி, மாட்டுக்குட்டி எல்லாம் இல்ல, உலகத்தின் பாவத்துக்கு தேவாட்டுக்குட்டியா இயேசு. அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தம், அந்த ஜீவ விருட்சத்திங்கனி, இந்த ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆட்டு, ஜீவ லட்சி, ஜீவ உலகம் எல்லாம் ஜீவனுக்குள்ள வரணும். அதுல தேவ நீதிக்கு உயிர் தருகிறது. அதை பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்தணும். ஆதாம் முழு ஒரு ஆள் பாய்க்கூடாம செலுத்தணும். செலுத்த முடியுமா? நான் சொல்றதா இந்த வேடெல்லாம் நல்லா கவனிங்க. பிதா குமார் பசுத்தாவி இயேசு தேவி நீதிக்கு உயிர்த்தது. மத்தியஸ்தனா தேவன் தனக்கு ஆதாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுக்க 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 சொல்லும் போதே பாருங்க, அசுத்தாய் போக பசுத்த கால்பட தைரியம் வர அற்புதம் நடக்காம இருக்காது. 2026 அற்புதத்தின் ஆண்டு, தேவனுடைய அற்புதம். எனக்கு வானா அற்புதம் வானா, என்ன ஆள விடுங்க, விடுறது இல்லைங்க. நீ பிசாசு அற்புதம் வாழ்க்கையில கண்டிப்பா நடக்குங்க. திருடனாகி பிசாசு திருடுவான், அப்புறம் கொடுவானா, அப்புறம் ஆயிப்பான். வேற ஒன்றும் செய்ய மாட்டான். வாய்ந்தே தேர்ந்த வாழ்க்கை, கொடுத்தே தேர்ந்த கடன், நன்மத்தை மதியத்தக்க கையை புதித்து நல்லவன் கெட்டவனா பிறந்த நீ ஜீவ விசதுக்கு புஷித்தே தரணும். அற்புதம் நடக்கணும்னா, பிசாசுக்கு தப்புனா, ஆபத்துக்கு விபத்துக்கு நாசம் மோசத்துக்கு வியாதிகளுக்கு கொள்ளை நோய்களுக்கு பொல்லாத மனிதர்களுக்கு கொலபாதகர்களுக்கு என்னென்ன கடுகு உலகத்துல பிசாசு மக்கள் மூலமா, ஜனங்க மூலமா, வியாதி மூலமா, மரணம் மூலமா, அவமானம், வெக்கம், நின்ற பிரிவினை, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, எக்கச்சக்கமான பிசாசு அற்புதம் நடக்குதுங்க உலகத்துல. காது குத்து கேட்க நோவா காலத்துல நடந்தது அப்படி எல்லாம் மனுஷகுமார் சோதோம் குமாரா நடக்குது. அதை விட மோசமா நடக்குதுன்றாரு ஒரு ஊழியக்காரு. அவ்வளவு கொடியா இருக்கிறங்க. கடைசி காலத்துல செய்தி கேட்டு கோடி ரூபாய் காணி கொடுக்குங்க. நீங்க உங்க பிள்ளைகள், உங்க நண்பர்கள், பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்க ஏரியாவில் சபை விசுவாசிக்கலாம், ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் இந்த செய்தி ஷேர் பண்ணுங்க. மீடியா சரியாங்க. சரிங்க. இப்போ என்ன சொல்றாரு யோசுவா 3ஆம் அதிகாரம், யோசுவா 3. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களை கணவன், மனைவி, பிள்ளைகள். இப்ப எங்க அப்பா இருக்க ராமு, எங்க அம்மா ராணி, எங்க அக்கா சத்து, நான் துளசிராம, அப்புறம் தங்கச்சி லட்சுமி, என் தம்பி, நாங்க ஞானசாமி 100க்கு 100 இயேசு ஏற்றணும்னா அங்கதான் 100க்கு 100 சொல்ல முடியுமா? எத்தனை பகை, எத்தனை பிரச்சனை, எத்தனை பங்காளி, எத்தனை குடும்பத்துல வெறுப்பு கசப்பு, 100க்கு 100 இல்லைங்க. அதனாலதாங்க பிசாசுக்குள்ள புகுந்து சபைங்கள்ல அது எப்படிங்க, அந்த ஊழிக்கார் தெரியல, எந்த ஊழிக்கார் தெரியல, ஊழியர்களே அந்த சபை சரியில்லை, இந்த உபதேசம் அந்த உபதேசம், பார்க்க கசப்பு, அரசியல்வாதிகள் கசப்பு, சபை சபையா சுத்தாயி. 2026 எல்லா சபையும் 100க்கு 100 கிறிஸ்துக்குள்ள வரணும். அதுக்கு ஜீவ விச்சக்கணியில வரணும். நன்மத்தையுமே ஞானத்தான் இருக்கும்போது பாவத்துக்கு பலி, பாவம்ட்டு மரணத்துக்கு அடக்கம் பண்ணிட்டோம். தேவி நீதிக்கு உயிர்த்ததில் வந்துக்கிறோம். சோத்ரம். அப்போ கிறிஸ்துக்குள்ள வாங்க,
கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம். ரொம்ப மோசம் தான் விலகிக்கலாங்க. இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னாரு, எச்சரித்தார். ரொம்ப மோசம் தான் விலகிருந்தாரு. சில இடத்துல சாட்டையும் எடுத்தாரு. ஆனா நன்மத்தையுமே வாழ்க்கையில அந்த தொடவே இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்க்கை இயேசு நன்மார்க்கு துன்மார்க்கு ஜீவமார்க்கனாவே இருந்தாங்க. சபிக்கு கூட ஆஸ்வதிக்கிறாங்க, பகைக்கு கூட நன்மை செய்யறாங்க, சத்துருக்கள் கூட சிநேகிக்கிறாங்க. துன்பம் ஜபந்தாங்க. அது ஜீவ விஷயத்திலேயே வாழ்ந்தாருங்க. 33 வருஷம் 3 வருஷம் ஓடிக்கிறார். அற்புதம் 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 அற்புதம், அவ்வளவு பெரிய அற்புதம். போய் என்ன அற்புதம், தொட்டா அற்புதம், நடந்தா அற்புதம், எச்ச தொப்பனா அற்புதம், வஸ்திரத்தை தொட்டா அற்புதம். அப்படி வாங்கிட்டாரு ஏசு. ஏன்னா ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ தருணம், தேவி நீதி ஊழியத்தில் சபிக்குள் ஆசிரிக்கிறார், பகைக்கு நன்மை செய்கிறார், சத்துக்களை சிநேகிகள், துன்பப்பட்டு ஜபம் பண்றாரு, ஜீவ சதஞ்சி ஆவின்படி இதன்படி கொடுக்கிறாரு. இவ்வளவா அன்பு கொடுறாரு. பரிச்சயம் சதிச்சயம் ரோமர்கள், கிரேக்கர்களே, கானானி, சரி எல்லாரையும் மன்னிக்கிறாரு, எல்லாரையும் அன்புக்கிறார். ஜீவ தரும் ஜீவரத்தம் தாரு, ஜீவ மார்க்கு போதிச்சு போயிட்டே இருக்கிறாரு. பரிசுத்தமாவே இருந்தாரு. பரிசுத்தம்னா என்னங்க? அப்படியே பல்ல வச்சு அதை பார்க்க பக்கத்தமா அது சுய முயற்சியில் பரிசுத்தமா, கட்சியில் பாவத்தில் வந்துடுற. பரிசுத்தம்னா ஏசு, அகோபே அன்பு. ஆமா ஆமா. சில பேர் பரிசுத்தம் 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 கண்ணை கட்டி காலை கட்டிங்க பல்ல கட்டிங்க, அப்படியெல்லாம் யாரும் பரிசுத்தமாவே இருக்க முடியாது. பரிசுத்தம் என்றால் ஏசு. ஏசு அளவற்ற அன்பு, அளவற்ற மணி, தேவி நீதி உயிர்த்தது வரணும். பரிசுத்தம்னாவே நீ நன்மத்தை மதினே பல்ல கட்டிங்க சுய முயற்சியில் பரிசுத்தம் 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 கட்சியில் பாவத்தில் தான் வந்துருவான். கட்டுப்பாடான கட்சியில் பல்லதுங்கிற மாதிரி. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதரவு, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேச 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 அசுத்தாயோட பசுத்தாய் வர ஐயோட மெராக்கிள் மேன், அற்புத மனிதன் தான் நீ. இல்லைன்னா பிசாசு அற்புத மனிதன். ஒரே சோகம், ஒரே கவலை, ஒரே வெறுப்பு. எவனை பார்த்தாலும் பணக்காரனை பார்த்தா பொறாம, ஏழையை பார்த்தா பரிதாபம், எல்லாமே தப்பு. யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யம், தேவி நீதி துளித்தது, இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்துவம். நல்ல மேற்கும் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். ஜீவ ரத்தம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்துவம். பிதா குமார் பசுத்தாய் கொடு, ஆதாம் இருந்து முழு உலகத்து கொடு. நல்ல மெச்சூர்டாகு. ஆமா, இவ்வளவு பேச்சியும் உன்னை கூட மெச்சூர்டாக ஏகமா ஊறி பிடிக்குது. சுய நீதி அநீதி கண்டில் நிச்சயம் மாம்சி ஜீவன் சர்ரு கவலைப்படுறான் பாரு. டப்புன்னு கோவப்படுறான், எரிச்சல் பட்டுறான். அவ்வளவு கூடாயில் ஆகிடுது. ரத்தம் ஃபுல்லா கெட்டுக்குது. பிபி சுகரு இதெல்லாம் ஏன் வருது? ரத்தம் கெட்டு பிடிக்குது. ஜீவ ரத்தமே இல்லை. ஆனா ஏசு ஏற்றுக்கூட ஞானஸ்தானம் பெற்று 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சுன்னா எவ்வளவு மெச்சூர் ஆகிடுவான். ரத்தம் மாறிடும், சிந்த மாறிடும், எண்ணெய் மாறிடும். ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்துவம். பிதாகுமார் ஜீவ ஐஸ்வர்யம், இயேசுக்குள் எல்லை ஜீவ ஐஸ்வர்யம். அதான் பரிசுத்த ஐஸ்வர்யம், பரிசுத்த ஜீவ வார்த்தை, பரிசுத்த அன்பு. கிறிஸ்து இயேசுக்குள்ள சிந்தையை தேவி நீதி பரலோகரான், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற நீதி. தேவனுக்கு தனக்கு மத்தியஸ்தம் பண்ணா தேவன் அவன் ஒவ்வொன்றும் மத்தியஸ்தம் பண்ணாதான். ஆமா, சில பேர் தேவன் 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 கட்சியில மாட்டேங்கிட்ட அப்படியே ஆப்போசிட் ஆகும். அது ஒரு மதம். தேவன் மனுஷனை நீ கிறிஸ்து ஜீவனுக்குள்ள இருந்தாதான் நீ பரிசுத்தமா. ஆமா, ஏசு பிதா 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 அன்புக்குந்தார். அப்படின்னு அதுக்கு ஒப்ப மாம்சமான நல்ல ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து அன்பு கொண்டிருந்தார். தேவன் மனுஷன் கரெக்டா இருந்தார் பாரு. தேவனுடைய பிள்ளைங்கள்கிட்ட இயேசு ஏற்றுக்கொண்டு நானும் தேவனுடைய பிள்ளை கிறிஸ்தவன் சொல்றவங்க கிட்ட தேவன் தேவன் மனுஷன் மதிக்கவே மாட்டாங்க. தப்புங்க. என் செய்தி கேளுங்க. அதுக்கு பேர் மதம், பேர் தேவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் டிட்டோ ஏ டு ஜெட் அந்த அளவுக்கு உலகத்துக்கு ஒவ்வொரு மனுஷனையும் நேசிக்கணும். அதான் பிரதான கற்பனை சொல்றது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறு. என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. மனித அன்பு, இயேசுவின் அன்பு. ஜீவத்தவானது பல்லவத்தை கொடுத்து அன்புக்குது. முழு இதயத்துக்கு முழு அது ஒப்பாயிரம் கூட்டி குறைக்காம உன்னிடத்தில் அன்பு கூறு. பிறனிட பிறன்னா பரன் பரலோகம். பிறன் இடத்துல உன் மனைவி தொடங்கி உன் பிள்ளைகளும் குடும்பம் பட்டத்தை முழு உலகத்தையும் கொடுக்குது. மாம்சமான யாவரையும் அன்பு கூறு. இயேசுவின் அன்பு, அது ஜீவ ஜீவரத்து. சக்சஸ்ஃபுல் மேன். 2026 அற்புதத்தின் ஆட்டாதான் இருக்கும். நிமிஷத்தோறும் அற்புதம் தான். கொஞ்சம் கொஞ்சமா நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். காலையில சூரியன் உதிக்கிறான், அப்படியே இள வெயில், அது அப்படியே
6, 7, 8, 9, 10, 12 நடுப்பகல் வரைக்கும் அதுக்கு மேல அது வெளியே சூரிய பிரகாசிட்டு வர விருத்தி, வர பிரகாசம், வர அற்புதம். அப்படிதான் இருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை. வர முன்னேற்றம், வர வெற்றி, வர ஐஸ்வர்யம், வர சமாதம், வர சுகம், கைது தேஞ்சி கட்டணம் போடுவோம். அது மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண கான்சியஸா இருக்கும். அவன் பகைக்கு, கசப்புக்கு, வெறுப்புக்கு, கவலைக்கு, துக்கத்துக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்காரு. நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். நானும் அந்த இயேசுக்கு சுவாமிட்ட வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துக்கிறாரு. எப்படி பிஜா நன்மை தேவை குறித்து எல்லா கெட்ட காரியத்தை கொடுத்தாலும் அதுபோல இயேசு ஜீவ ஆவின்படி கொடுத்திருக்கிறாரு. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலக உணர்வுமா கொடுக்க போற 2026 இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்றேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு எல்லாம் இயேசு ஆமட்ட வாக்கு தத்தங்களே பிதாகுமார் பரிசுத்தாவிக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க, இடைவிடாம கொடுக்க, எக்காலத்து கொடுக்க, சோத்து போக கொடுக்க, வெறித்தனமா கொடுக்கணும். ஏன்னா வெறித்தனமா பாவத்துல மரணத்துக்கான மனுஷன் சுயநீதி, அநீதி, கண்கள் நீச்சம், ஜீவனத்தை பெருமை, ஆகாது போகாது விளங்காது இப்படியே பேசுறான் பாரு. ஆகாதான் போகாதான் விளங்காதான். இயேசு சொன்னாரு, உன்னால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்துக்குள்ள எங்களை வெற்றிச்சிருக்க தேவனுக்கு சோதனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என கிறிஸ்து அவர் தேவி நீதி உயிர்த்ததாகிறாரு. அந்த தேவன் தனக்கு ஆதம் முழு கொடுத்தினா உன்னால் கூடாத காரியம் தேவடைய காரியங்கள். பாவத்தை மனிதன் தேவன் பிசாசுகாரி எல்லாம் கூட்டிட்டோம். எல்லாம் சாபத்தை மனதில் போய் தற்கொலையே பண்றான் மனுஷன். தண்ணியே மாய்த்து கொடுக்குறான். அதான் பிசாசு திருறது கொண்டதாகிறது. ஆபத்து நாசம் வியாதி வறுமை தரிசனம் மனசக்தியா போயிட்டு. அதனால 2026 ஆசீர்வாதமா இருக்கணும், அற்புதமா இருக்கணும்னா கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் வருத்தப்பட்டு பாரசபைக்குள்ள எல்லாம் எங்கிட்ட வாங்க. அன்னைக்கு ஏழை தோட்டத்துல மக்கள் தொகை 2 பேர் ஆதி மனிதர். நமக்கெல்லாம் அப்பா அம்மா உலகத்தை 816 கோடி ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாந்திர, ஆசியா, முழு உலகத்து மனுக்குலத்தின் ஆதி தாய் தகப்பன் ஆதாம் ஏவா. மக்கள் தொகையே 2 பேர். அன்னைக்கு பிசாசு அந்த 2 பேர் கூப்பிடுறான். ஏவால கூப்பிடுறான். வா 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 வா. என்ன சொன்னார் தேவன்? நன்மை தீமை கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்ல, நீ சாப்பிட்டு பண்ணி தேவனை போனா இவன் நம்பிட்டா. அவன் பொய்யனும் போய்தான் அந்த கனியை பிடிச்சா சாகவே சாவே சொன்னார். கர்த்தரு உண்மை சொன்னாரு. அவன் சாகவே சாகுதான் அங்கேயே போய் சொல்றான். அதுதான் பிசாசு பேர் பொய்யனும் பொய்க்குதான். அப்ப நன்மத்தை மாதிரி கட்டக்க வாக்கிய பொய்யான வாய்க்கதான். அது பேர் பொய் வாக்கிய. நன்மார்க்கு துன்மார்க்கு பொய். பிசாசு சொன்ன கனியை சாப்பிட்டதுனால வந்த ஒரு வாழ்க்கை பொய். பொய்க்கு பிதாவாய் பிசாசின் வாக்கியது. பிசாசு கண்டிப்பா எப்பேற்பட்ட பாடத்துக்கு 7 கண்ட ஜனங்களுக்கும் அம்மா வயசுல பார்த்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறித்த எது மெய்யே ஏசு நானே வழியும் சத்தியமும். சத்தியம் யாரு? பொய்க்கு பிதாக பிசா. நன்மை தேமா வாழ்க்கை நன்மார்க்கு அதனால எல்லா கேடு கட்ட காரியங்கள். சத்தியம் எது மெய்யே? நானே உலகத்துக்கு மெய்யான ஒளி. அந்த மெய்ய ஜீவ விசதி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அந்த ஜீவ விசதி சத்தியம். சத்தியத்தை அறியீர்கள், சத்தியம் உங்களை விடுதியாகி. எதுல? பாவத்திலிருந்து மன பாதாத்திலிருந்து விடுதியாகிறார். அந்த சத்தியம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் தன்னை அப்படியே பிச்சு கொடுக்கிறாரு. சிலுவையில ஜீவ கண்ணு கொடுக்கிறாரு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லட்சி, ஜீவ சத, ஜீவ எலும்பு, ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவமானம், ஜீவ பூமி எல்லாத்தையுமே கொடுக்கிறாரு. பிசாசு எல்லாத்தையுமே கத்துட்டான். வாழ்க்கையை கத்துட்டான், குடும்பத்தை கத்துட்டான், மனைவி பிள்ளைகளுக்கு கத்துட்டான், தொழில், வியாபாரம், நாடு, ஊரு பேரு, எங்க பார்த்தா சாபம், பாவம், வறட்சி, மனாத உடம்புள்ள உன்னத்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளும் குறுக்கு முள்ளை. அதாங்க உலகம். பிசாசு அத்தனைக்கும் பரிகாரம் பண்ணிட்டார். பிதாவே மணி ஜீவச தேவி நீதி பரலோகத்தை குத்துக்கிறார். அப்படியே டிட்டோவா தேவி நீதிக்கு இயேசு ஆமண்ட வாக்கு தத்தார். அத தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து. அப்பதான் நீ பரிசுத்தத்துக்குள்ளே வர. ஒரே அவன் பண்ண துரோகத்தை என்னால மறக்க முடியாது. அவன் மன்னிக்கவே கிறிஸ்து அவனுக்கு கொடுக்க மாட்டேங்க. அந்த ஒரே ஒரு ஆள் போதும். அவனுக்குள்ள அத்தனை பிசாசு ஒண்ணு அசுத்தமாயிட்டான். கிணறு தாண்டுற 99.9 கிணத்துக்குள்ள 100% தாண்டாதான் கிணத்தை தாண்டும். அந்த மாதிரி தேவி நீதிக்கு முழு உலக ஒரு ஆள் ஆதாம் இருந்து 2ஆம் பேருக்கு உயிர் துணிஞ்சோடு கொடுக்கணும். ஆமா, என் தம்பி ஒருத்தங்க வெங்கட்ராங்க. இந்த மாதிரி ஒரு வசனத்தை எந்த ஊழியக்காரி சொல்லி ஆதாம் துணிக்கு 2ஆம் வரைக்கும் மன்னிப்பு கேட்கணும், உயிர் தெரிஞ்சுக்கணும். ஆமாயா சொல்லிப்பாரு. ஆமா, நிறைய பேருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆண்டவரே மன்னியம் 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 மன்னியம்
ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் ஆதாம் தொடங்கி 2வது ஜீவரத்தை விட்டா போன பாவம் நிவர்த்தி ஆகுது. அசுத்தை பெயர்ந்து ஓடி போட்டு பசுத்தை வந்து தேவதை வந்துடுற. ஆனாதான் ஏசு இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டான். ஏசு எப்படி யாரை மன்னிச்சிருப்பாரு? முதல் ஆதாம் யாவாலிருந்து முழு பிதாவே இவர்களுக்கு மன்னி. நாங்க ரோமர் மட்டும் கிடையாது. ஆதாம் செய்த பாது ஏவாள் தொடங்கி 2ஆம் முழு உலகத்தில் தாங்க மன்னி கொடுக்குறாரு. ஆனாதான் 3 நாள்ல உடாய்ச்சிட்டு வந்த பாவத்து மாதிரி பாதம் தேடி வந்த. நம்ம 20 வருஷம் போய் 30 வருஷம் போய் 10 வருஷம் 15 வருஷம் சபையா வருஷம் ஃபுல்லா சபைக்கு போய் இன்னும் ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. எங்கேயோ ஒன்று இருக்குது. அங்க 4 பேர் இங்க 4 பேர் வேலை இடத்துல போற இடத்துல பக்கத்து வீடு அக்கத்து வீடு சொந்த பந்தம் ஏரியாவில் இருக்காங்க. அரசியல் தலைவர் எங்கேயாவது ஒரு பகை கத்து பிசாசு நம்மள அப்படியே பிசாசு அற்புதத்திலே வச்சுக்கிறான். அதாவது வேணும்னே செய்யுங்க. நான் உலகத்தையே அன்பு கூற போறேன், சபிக்கிறவங்களே ஆசிரிக்க போறேன், பகை கொள்கைக்கு நன்மை செய்ய போறேன், சத்துக்களை துன்பப்படுத்தி ஜபம் பண்ண போறேன். அப்பதான் நீங்க பரிசுத்தமே பண்ணிக்கிறீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க 2026 2025 வரை சாதாரணமாக இதை விட மோசமாகவும் இருக்கும். ஆனால் தான் யோசுவா சொல்றாரு. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வருஷம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அதுக்கேல போய் வாசிங்க. ஒரு பெரிய அற்புதம். யோர்தான் நதி பின்னிட்டு போகுது. ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டி இதெல்லாம் இயேசுதான் பிடிக்குது. உடன்படிக்கை பெட்டி, அதுல பொற்பாத்திரம், கற்பலகை, ஆர்வனின் புளித்த கோல், இதெல்லாம் உடன்படிக்கை பெட்டி. அது எல்லாம் ஒரே வார்த்தை இயேசுதான் அந்த உடன்படிக்கை பெட்டி. ஆமா, அந்த ஆசாரிகள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு போய் யோர்தான்ல கால் வைக்கிறாங்க. யோர்தான் பிளந்தது, பிசாசு பிளக்கிறான், சாப பாவமான தத்துல பிளக்குது. அவங்க கடந்த பாவம் தேர்வு விசாலமான காணாததுக்கு வராங்க. அதான் அற்புதம். அதனால இயேசு கிறிஸ்துக்குள் வாங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம். 2025 FGC வெள்ளூர் சபையில இந்த ஞாயிறு ஆராய்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆமா, புதிய ஏற்பாட்டு யோசுவா, துளசிராம் தாமஸ் ஜனங்க, எந்த ஜனங்க? ஒரு ஜனமா 2 ஜனமா? 816 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கிறாங்க அப் டு டேட்ல. இந்திய தேசத்தில் 140 கோடிக்கு அதிகமான, தமிழ்நாட்டில் 7 கோடி பேர். எங்க கிராமத்துல பட்டணங்கள்ல எல்லா ஆதாமுக்குள்ள பிறந்து நன்மை தீமை தண்ணியை சாப்பிட்டு தேவன் தர உலகம் ஃபுல்லா பிசாசு அற்புதம் நடந்துங்கிறதுங்க. 2020 அப்படி இருக்கணுமா? அப்படி இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? பாசு சீனியர் பாசு தாமஸ் இஸ்லாம 816 கோடி விசுவாசிகளுக்கு ஜீவரத்தம் கொடுக்கணுமா இல்லையா? டேக்டா குத்து பாத்தியா? டேக்டா அசுத்தாய் உரி பசுத்தாய் அற்புதம் நடக்கும். நல்ல பேப்பர் ஜனங்களுக்காக ஜீவனையே லட்சக்கணக்கில் ஜீவ சார் பிதாவாகிய தேவனே இயேசுவை தந்தோழி இவ்வளவாய் அன்பு கொண்டீரே. உலகம் முழுவதும் ஆண்டு வருகிறேன். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, உலக அத்தனை கோடி ஜனங்களுக்கும் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுங்க. பரிசுத்தம் பண்றங்க. தாவே பாவம் சாபம் மரண தத்ரம் பாதாள தேவி நீதி தூத்து இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம் ஆதி அமர்ந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவரே தேவி நீதி உயிர்த்தெழும் பரலோக ராஜ்யம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்குத்தத்தம் ஜீவமான ஜீவ பூமி ஜீவசர்வ ஜீவரத்தம் தேவி நீதி உயிர்த்தெழும் மாம்சமான யாவருக்கும் முழு உலக 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு ஏகப்பட்ட ஜனங்கள் கோடா கோடி ஜனங்களுக்கு இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாகுமார் பசுத்தாய்க்கும் ஆதாம் முழு உணர்வுபூர்வமாக இருக்கிறதா அத்தனை அசுத்தாவிகள் பெயர்ந்து போட்டோம். பசுத்தாவி அலையிலையா கிராமங்கள் பட்டணங்கள் அலையிலையா இருந்து தேவதூர்களாக பணிவிடை செய்து பரிசுத்தம் பண்றங்க தாய். 2026 அற்புதத்தின் ஆண்டாயிருந்தங்க தாய். ஆண்டு இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், சோர்ந்து முகாமல் ஜபம் எப்போதும் ஜனம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிற பிரதானமாய் சொல்லி புத்தி அறிவுகளில் எல்லா மனுஷர்களுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதலையும் பண்ண வேண்டும். ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகள் யாருக்காகவும் இப்படியே செய்ய வேண்டும் சொல்லியிருக்கத்தாவே. எல்லா ஜனங்களும் ஜபம் பண்றதாவே பரிசுத்தம் பண்ணும்படி நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தியனிலே எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதலையும் தோத்திரங்களையும் பண்ணணும். அந்த விண்ணப்பம் ஜபம் தோத்திரம் இயேசு தேவி தூய்த்தது கோடா பூஜா கிராமம் பட்டணம் தேசம் ஆடு எங்க குடும்பம் நானு மணிக்கூர் சொந்த பந்தம் தாய் அண்ணன் நம்பி மாமச்ச சொந்தமா ஏரியாவுக்கு ஜனங்க முழு உலக 816 கோடி ஜனங்களுக்கு இயேசு ஜீவன் பரிவு கோடா கூடி அவன் இலக்கத்திற்குள்ள தேவனுக்கு ஆதம் உணர்வு அசுதாய் பசுதாய் இறைகளுக்கு தாய் நல்ல தேவ ஜனங்களுக்காக ஜீவனையே
இந்த ஜீவன தேவி நீதி துணிகள் என் பிதா ஜீவனுடைய குமாரன ஜீவனுடைய அருள் செய்திருக்க ஆவியான ஜீவனுடைய ஜீவ உலகம் ஜீவமான ஜீவ பூமி ஜீவரத்தம் கிறிஸ்து சென்ற ஆடு தேசத பாவ சாப மன்ன தத்துக்கள் சித்தரிக்கிறங்க சுத தத்துக்கள் பிசாசு அடிப்படை மனுஷனுமா வெளிப்பட்டாங்க இயேசு ஜீவ உலகம் ஜீவமான ஜீவ பூமி ஜீவசர தேவி நீதி துணிகள் இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தம் அன்பு சமாதானம் சந்தோஷம் நீதி விசுவாசம் ஆதி அவர்கள் இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தங்கள் எல்லையற்ற அன்பு எல்லையற்ற நீதி பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி மரணத்துக்கு பரிகாரம் தரித்திர ஜீவ ஐஸ்வர்யம் சாத வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் பாத பரலோக ராஜ்யம் ஓடா கூடி இயேசு சார் இயேசு ஆமண்ட வாக்குத்தத்தங்களை பிதா குமார் பஸ்த ஆதாம் முழுவத ஆதாம் முழு மாம்சமான கட்ட வைக்கிறாங்க தாய் அசுத்தாவிகள் எல்லாம் துரத்துக்கிறோம் பசுத்தாவில தேவதை பணிவிடை செய்கிற தாய் 2026 அற்புதத்தின் ஆண்டா இருக்கும்படி கிறிஸ்துவை சென்று மாம்சமான அவர் இடைவிடாமல் கட்ட வைக்கிறாங்க தாய் திருடமும் கொள்ளவும் அழிக்கவும் வேறொன்று கூட நானும் எனக்கு ஜீவன் உண்டாயிருந்ததை பரிபூர்ணப்படம் வந்தே சொல்லியிருக்கா ஜீவ சரஞ்சு சாப்பிட வாழ்ந்ததுல மாம்சமான அவங்க பேசுற தேவதற்கு ஆவணம் அசுத்தாவில பசுத்தாவி தேவதை பணிவிடை செய்கிறதா 2026 அற்புதத்தின் ஆண்டாயிருக்கிறதா இன்றைக்கு யோசுவா ஜனங்கள் இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்ற வசனம் ஒவ்வொரு நாளும் 24/7 2026 ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷம் முழுதும் ஆனா வாய்நாள் கிறிஸ்து தேவன் தனக்கு ஆகணும் பசுத்தாயிக்கு ஒரு மாபெரும் அற்புத அடையாளம் உண்டாகிட்டு சாபத்துக்கு பாவத்துக்கு மதத்துக்கு உண்டு அப்படி விடுதலை 2ஆம் வருகைக்கு முழு உலக ஆயத்தப்படுத்த எல்லா ஊழியக்காரர்கள் எல்லா விசுவாசி இயேசு பரிஞ்சோன இதாக ஆகும் முழு வாய்நாள் அசுத்த பசுத தேவங்களை பணிவிடை செய்யுங்க இது அப்படியே நடிச்சு எல்லா ஜபத்துக்கு எல்லா விண்ணப்பத்துக்கு எல்லா வேண்டுக்கு இது அப்படியே நடிச்சு இயேசு நாமத்துல எல்லா ஜபதிய ஜீவன நல்ல பிதாவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியை சபையினர் ஒவ்வொரு நாள் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக் போங்க கிறிஸ்துவ தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க உங்க சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க உங்க நண்பர்களை பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க குறைந்து ஒரு 100 பேருக்காவது மெசேஜ் ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கும் தீவிரமா ஷேர் பேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கிறேன் குறைந்து ஒரு 100 பேருக்காவது கேட்கிற ஒவ்வொருவரும் ஷேர் பண்ணிக்கிட்டு நிச்சயமா நீங்க ஆசிரியப்பட்ட செய்தி கேட்க உணர்வடைந்தே தேவார்கள் ஆதாமுக்குள் பிறந்தது கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறப்பார்கள். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா எல்லோரும் பாவம் செய்து தேவ அசுத்தமாயிட்டாங்க பிசாசு அடுத்தவர் இலவச கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமான் ஆகிக்கலாம் இலவசமாய் கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமாய் பரிசுத்தமாக்கலாம் அந்த கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்திருக்கேன் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அற்புதம் நடக்காம இருக்க தேவன் தம்மை தான் மறுதளிக்க மாட்டார் பசுத்தாய் தேவதூதன் ஒண்ணு விடுதலையாகி 2026 ஒவ்வொரு நாள் அற்புதத்தின் ஆடாது யோர்தானுக்கு கானான் தேசம் வாழ்வை நிச்சயம் கொடுப்பா இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க நண்பர்களை பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்க கர்த்தர் இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் ஆமா கர்த்தர் உங்களோடு கூட பேசி உற்சாகப்படுத்திருப்பார் ஆனால் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணணும் கர்த்தரை எப்படி கனம் பண்ண கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினாக்கா ஊழியக்காரருக்கு காணிக்கை செலுத்தணும் என்னுடைய கூகுள் பே நம்பர் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 733-958-6648 காணிக்கை செலுத்துங்கள் கர்த்தரை கனம் பண்ணுங்கள் இந்த செய்தியுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணி 2026 அற்புதத்தின் ஆண்டாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவிலே நிலைத்த நாணய திராட்சத்தில் இனி ஒவ்வொரு நிலைத்திருங்க ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான் அசுத்தாய் பசுத்தாய் வேற தேவதூர் பணிவு செய்ய 2026 ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகிமை கனவு புகழ்ச்சி வெற்றி செய்யும் அற்புதத்தின் ஆண்டாகவே உங்களுக்கு இருக்காது அதனால என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள ஏறோ செய்திகள் உலகத்தில் எங்குமே ஏற்பட்ட செய்திகள் 100% ஜீவமா இருக்கும் அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க குறைந்து ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்க கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென். இந்த செய்தி 28/12/2025 ஆண்டின் கடைசி ஆராதனை ஞாயிறு ஆராதனை 13 சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்.